MTS இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்கிற மாதிரி MT-15 பைக் வச்சுருக்காங்க. மற்ற பைக்லேருந்து நம்ம பைக்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுறதுக்கோசரம் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம வண்டி வந்து மற்ற MT-15ஓட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டும் இருக்கேன். ஆல்ரெடி பண்ணியும் இருக்கேன். இப்போ நான் பண்ண போகிறேன் இந்த வீடியோவுமே MT அப்டேட்டோட வீடியோ தான். என்னால் என்னென்ன டிஃப்ரெண்ட் காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் வந்து இந்த MTயில் அப்ளை பண்ணி நான் டிஃப்ரெண்ட்டை காட்ட ட்ரை பண்ணுறேன். அப்படி இருந்துமே வந்து என் பைக்குக்கும் மற்ற பைக்குக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் தெரியல. இன்னுமே இது பைக்குக்கு நான் வந்து சின்ன சின்னதாக பண்ணணும். அப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் இந்த பேக்கில் ஒரு 3 பொருள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ வந்து என்னன்றதை பார்த்துக்கலாம். வெல்கம் பேக் டு MT கதிர். நான் கதிர். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நிறைய பேர் இந்த வண்டியில் மாட்டி நான் பார்த்ததில்ல. இது பார்த்தீங்கன்னா MT-15க்கான ஒரு பொருள் தான், ஏர் இன்டேக் கவர். இது எங்கே ஃபிட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது வந்து நிறைய பைக்கில் போட்டு நான் பார்க்கல, அதனால் இது வந்து நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அடுத்தது என்னென்னா, இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் ஆயில் கேப் இது மூடி. ஸோ ஆல்ரெடி இருந்தது வந்து லெட்டர்ஸோட நார்மலாக இருக்குது. அதை கழட்டிட்டு இதில் வந்து எமோ லோகோ இருக்குது. ரெண்டாவது இது பார்க்கவும் நல்லா இருக்குது. இதையும் நான் பிளாக்கில் வாங்கியிருக்கேன். இது கலர் கலராகவும் இருக்கும். நான் பிளாக்கில் வாங்கியிருக்கேன். இதையும் இப்போ இந்த வண்டிக்கு போட போகிறோம். அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விங்ஸ் மிரர். ஸோ இந்த மிரர் தான் இந்த பைக்குக்கான லுக்கே இப்போ இன்றைக்கி தரப்போகுது. அப்படியே பாருங்கள். இதில் மொத்தம் 2 மிரர் கொடுத்துருவாங்க செட்டு. இந்த அலாங்கியெல்லாம் நான் தனியாக கொண்டு வந்தேன் மாட்டுறதுக்கு. ஸ்டாக்லேயே ஒரு அலாங்கி நட்டு போல்ட்டோடு வந்து ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த அலாங்கி வந்து செட் ஆகலன்றதுக்கோசம் நான் தனியாக கொண்டு வந்தேன். இப்போ மிரரோட க்ளோஸர் லுக் பார்த்துக்கலாம். இது ஏன் இந்த மிரர் நான் செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குது. நிறையா பேர் வந்து MTலேயும் KTMலேயும் அந்த இது நான் போட்டு நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் சூட்டபுளான மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம வண்டியில் தான் மிரர் வந்து பாரண்டு மிரர் உடஞ்சிச்சு. சரி, இது போட்டு நம்ம லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் தான் இது நான் செலக்ட் பண்ணேன். அதுவும் ஒரு ரீசன் தான். வாங்க இப்போ நான் ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மிரர் வந்து நம்ம ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து நான் மிரர் யூஸ் பண்ணாதனால இதுக்கும் ஒரு கேப் நான் போட்டு வச்சுருக்கேன், ரப்பர் கேப் மாதிரி. அது வந்து இதில் மழை தண்ணியெல்லாம் இறங்காமல் டஸ்டெல்லாம் ஃபுல்லாகாமல் இதை நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 போல்ட்டும் 2 நட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 6 போல்ட் எதுக்குன்னா, இப்போ இதில் ஏதாவது 2 தான் இதுக்கு செட் ஆகும், மித்ததெல்லாம் வந்து ஸ்பேர் தான். ஸோ இதில் செட் ஆகிற போல்ட்டு போட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை போட மறந்துடாதீங்க. இது கம்பல்சரி போட்டு ஆகணும், அப்போ தான் டைட்டாக ஃபிட் ஆகும். நான் ரைட் சைடு மிரர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த போல்ட்டை போட்டுங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க ரிங்கு மஸ்ட் அந்த ரிங்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் ரிங் மாதிரி, இது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் இதை போட்டுங்க. இதை அப்படியே டேரெக்டாக இப்போ நான் ஃபிட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் டைட் பண்ணிடலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லூஸாக தான் இருக்கும். இந்த இது வந்து ஓப்பனாக இருக்கிறனால தான் இதுக்கு ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க கேப் மாதிரி. அது மறக்காமல் போட்டுங்க. அது போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடு மிரர் வந்து நம்ம மாட்டிட்டோம். அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைடு மிரரும் மாட்ட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைட் ஏற்றிங்க, அப்போ தான் வந்து காற்று அடித்தாலும் அது நகராது. ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த மிரர் வந்து ஏண்டா கடலை முத்து, கருப்பாக இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் சின்னதாக இருக்குது, இதில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிரராக மாட்டிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிரர் இல்லாமல் ஓட்டுறவன் தான் நான். எனக்கு வந்து பின்னாடி இப்படி திரும்பி பார்க்குறாள் இதுக்கு வந்து இருந்தாலே போதும், எனக்கு இது ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஏதோ கொஞ்சோன்னு பார்த்துக்கலாம், என்ன பின்னாடி வருது என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக தான் வேணும், பெருசாக இருந்தால் தான் என்னால் வந்து கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியும்னா இந்த மிரரை வந்து சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வேறு மிரரை சூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து மிரரை ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மிரரோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. லுக்குக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக பார்த்தா மிரர் இல்லாமல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த மிரர் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் அடிக்கடிக்கு அதை திருப்பி மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அது லூஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே விட்டுருங்க. இது லூஸாக போனால் இங்கே தெரியுற போல்ட்டை அலாங்கி வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா இந்த இது லூஸாக போனதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் டைட் ஆகிரும். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டைட்டாக இருக்காதீங்க, உங்களால் திருப்ப முடியாது. ஸோ MTS இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி பண்ணுற பட்சத்தில் வந்து இந்த வடக்கன்ஸ் மாதிரி சாப்ரி மாதிரி வந்து வண்டியை மாடிஃபிகேஷன் பண்ணாமல் நீட்டாக அந்தந்த அலாய் கலருக்கு ஏற்ற மாதிரி டேங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் உங்கள் பைக் வந்து என்ன கலர் பேட்டர்னில் இருக்கோ உங்கள் ஹெல்மெட் வந்து அந்த கலர் பேட்டர்ன் தானே வாங்குவீங்க. அந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணுற பொருளுமே அந்த பேட்டர்னில் வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா பைக் பார்க்க நீட்டாக ஸ்டாக்கடு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கலராக போட்டிங்கன்னா சாப்ரி பைக் மாதிரி வந்து அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றனால நான் எல்லா பொருளுமே பிளாக்ல வாங்கி போட்டுட்ருக்கேன். அது வந்து வெளியில் வந்து பளிச்சுன்னு தெரியாமல் ஒரு லுக்னஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது. அதனால தான் நான் பிளாக்லேயே வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நாள் இதே பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து மிரர் மட்டும் தான் மாட்டியிருந்திருப்போம். இந்த ஆயில் கப் மூடியும் கீழே தெரிகிற ஏர் இன்டேக் கவரும் நம்ம மாட்டியிருந்திருக்க மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டூல்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, அதனால நம்ம மாட்டல. இந்த ஏர் இன்டேக் கவர் மட்டும் நாங்கள் வீட்டில் வச்சு மாட்டினோம். இது வந்து கடையில் மாட்டினோம். ஸோ இதோட வீடியோ வந்து நான் எடுக்கலை. இதை நான் வந்து சினிமாட்டிக் வீடியோஸில் நான் காட்டுறேன். நம்ம வாங்கினது வந்து 3 பொருள் தான். இந்த 3மே பிளாக்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கோட வந்த மாதிரி இருக்கணும், மாடிஃபை பண்ண மாதிரி இருக்கணும்னா அதுக்கேற்ற கலர் பேட்டர்னில் வாங்கி போட்டால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நான் எது பண்ணாலுமே பிளாக்லேயே நான் மாட்டிடுவேன். அப்போ தான் வந்து தனியாக வெளியில் தெரியாது. ஆனாலும் நம்ம மாடிஃபை பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃபோக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே நான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிடுவேன். அதுக்கான வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் நம்ம MT அப்டேட்டில் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா MT அப்டேட்டுக்கான வீடியோ. நம்ம பிளேலிஸ்ட்டில் MT அப்டேட்டான பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோக்கு வந்து என்னென்ன அப்டேட் பண்ணுமோ எல்லா வீடியோஸ் அதில் இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து MT ரிலேட்டடான இல்லை பைக் ரிலேட்டடான விளாக்ஸ் அண்டு வந்து ட்ராவல் விளாக் அந்த மாதிரி மோட்டோ விளாக் எல்லாம் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் தான் இது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக வந்து ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டவங்க அதோட டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் தேங்க்ஸும் எனேபிள் பண்ணியிருக்கோம். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு கொரியர் மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ப்ரைஸ் என்னன்றதும் நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் தான் நான் இதை போட்டிருக்கேன். இது உங்களுக்கும் பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். MTS இதோட நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ பாய் MTS.